This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் வருட மாநாடு இருக்குல்ல, அதை ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். 1885 WC பானர்ஜி, பம்பாய். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் பம்பாய், கல்கத்தா, மெட்ராஸ், இப்படி தான் ஃபஸ்ட்டு 3மே இருக்கும் ஆர்டர். சரி, அப்போ வந்துட்டு இந்த 3 ஸ்டேட் தானே நம்ம சொல்லுவோம் எப்பவுமே, பம்பாய், கல்கத்தா, சென்னை. அதான் பம்பாய், கல்கத்தா, சென்னையில் தான் வந்துட்டு நடக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் WC பானர்ஜி, அப்புறம் வந்துட்டு 86 தாதாபாய் நவரோஜி, அப்புறம் வந்து சையத் பக்ருதீன் தியாப்ஜி. இப்போ வந்துட்டு 85 பானர்ஜி. ஓகே, WC பானர்ஜி வந்துட்டு 85. யார் யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்காக பேனர்லாம் வைக்கிறாங்க. ஓகேவா, அதனால 85. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த நம்பர் ஷார்ட்கட். ஓகேவா, அது போய் பார்த்துக்கோங்க, நம்மளோட வீடியோவில் இருக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து வந்துட்டு 86 வந்துட்டு தாதாபாய் நவரோஜி. தாத்தாவெல்லாம் வந்துட்டு எப்பவுமே தாதாபாய் நவரோஜி எப்பவுமே வந்துட்டு உச்சி வெயிலில் தான் இருப்பாங்களா, உச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, உச்சி 86னா உச்சி. அப்புறம் தாத்தா வந்துட்டு 8 பேக் 6 பேக் வச்சுருப்பாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தாதாபாய் நவரோஜி, நவரோஜி ராம்ஜி. ஓகேவா, 436 2வது மாநாட்டில் 434 6 பேர் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு மாநாடு வந்துட்டு கோகுல்தாஸ் தேஜ்பாய் அப்படின்ற ஒரு சமஸ்கிருத பாடசாலையில் தான் நடைபெற்றிருக்கும். ஓகேவா, நல்லா வேலை செஞ்சு செஞ்சு அவன் தேஞ்சு போயிட்டாங்க. அதனால் கோகுல்தாஸ் தேஜ்பாய்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 87 வந்துட்டு சையத் பக்ருதீன் தியாப்ஜி. 87 என்னன்னா வீக். ஓகேவா, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சையாக வந்துட்டு எப்பவுமே பக்குன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. சரி, வீக்காக இருக்கவங்க சையாகவே இருப்பாங்க, பக்குன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. முஸ்லீம் தலைமையில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு இது. அடுத்து 1888. இப்போ நல்லா நம்ம 8 போட போகிறோம் பைக்கில் அப்படின்னா, இல்லை ஃபுல் சார்ஜோடு இருக்கணும் நம்ம. அப்படின்னா தான் வந்துட்டு 8 போட முடியும். சரியா, அப்போ தான் அழகாக 8 போடுவோம், கோணைக்கு முனைக்கு 8 போட்டுருவோம். அதனால் 1888 வந்துட்டு நல்லா சார்ஜோடு இருக்கணும், அழகாக போடுவோம். அப்புறம் 8. ஆங்கிலேயர் தலைமையில் நடைபெற்ற முதல் மாநாடு இது, ஜார்ஜ் யூல். அடுத்து 1889. வில்லியம் வெட்டர்பன். வெப்பம். சரி, 89னா வெப்பமாக இருக்கு, அதனால் அவருக்கு வெட்டாயிட்டே இருக்குது ரொம்ப. ஓகேவா, பம்பாய் ரொம்ப வெட்டாயிட்டே இருக்கனால பாயில் படுத்து தூங்கிடுறாரு அவர். வெப்பமாக இருக்கனால வெட்டாயிட்டே இருக்கு, அதனால் பாயில் படுத்து தூங்கிடுறாரு. இது வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் குழு அமைக்கப்பட்டது. குழு. ஓகேவா, இந்திய தேசிய காங்கிரஸ்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. கல்கத்தா பல்கலைக்கழகத்தோட முதல் பயன் பட்டதாரி காதாம்பினி கங்குலி வந்துட்டு முகவரியாக வாசிச்சிருக்காங்க. ஏன்னா ஆங்கிலேயர் இருக்கனால இப்போ ஆங்கிலேயர் ஏதாவது பண்ணலாம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அவங்கள ஆரம்பிச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காதாம்பினி வந்துட்டு கல்கத்தா யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்டு காதாம்பினி முகவரியாக அறிவிச்சிருக்காங்க. காதாம்பரி காதுமா அவங்க வருவாங்கள்ல, நயன்தாரா, அவங்க வந்துட்டு அவங்களோட முகம் அழகாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு ஆங்கிலேய, அவங்க வந்துட்டு ஸ்காட்லாந்து. ஓகேவா, அந்த வில்லியம் வெட்டர்பன் வந்துட்டு ஸ்காட்லாந்து நாட்டோட வியாபாரி. ரொம்ப வெட்டாயிட்டே இருக்குது அந்த அம்மா, அவங்களுக்கு வெப்பமாக இருக்கனால வச்சுக்கோங்க. இந்த இதில் தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு 1890. சர் பெரோசா மேத்தா. உப்பசமாக இருக்குன்னா வயிறு அப்படியே பெருசாயிருமா, ஓகேவா, நல்லா குளு குளுன்னு ஆயிரும் வயிறு. உப்பசமாக இருந்துச்சுன்னா அப்புறம் பெருசாயிரும், குளு குளுன்னு ஆயிரும். 1891. 1891 வந்துட்டு ஆனந்த சார்லு நாக்பூர். 891 வச்சுக்கோங்க. வெப்பமாக டீ கொடுக்குறாங்க, வெப்ப டீ தரப்ப நமக்கு ஆனந்தமாக இருக்கும் நாக்குக்கு. அப்போலாம் சுட சுட டீ இருக்குது, வெப்ப டீ ஆனந்தமாக இருக்குது நாக்குக்கு.
1992 பேனர்ல வந்துட்டு நல்லா அழகா பன்னு மாதிரி இருக்கவங்கள தான் போடுவாங்க. அதில் பன்னு அது 1992 பன்னு அழகா பார்த்து அழகா. அடுத்து 1993 வந்துட்டு தாதாபாய் நவ்ரோஜி லாகூர். தாத்தாலாம் வந்துட்டு ரொம்ப வெப்பமாக இருக்கிறப்ப லாக் பண்ணிப்பாங்க லாக் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. அது இதுக்கு முன்னாடி அதுவே வெப்ப தான் ஓகேவா. அது வந்துட்டு வெப்பமா அப்படின்றப்ப வந்துட்டு தாத்தா வந்து லாக் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. 1994 ஆல்ஃப்ரெட் வெப். டிவி பார்ப்பாங்க. யாருன்னா ஆள் வந்துட்டு டிவி பார்த்துட்டே இருப்பாங்க சென்னையில் இருந்தாங்கன்னா. ஏன்னா வெயிலெலாம் போனால் வெப்பமாக இருக்கும், அதனால டிவி பார்த்துட்டே இருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா ஆல்ஃப்ரெட் வெப். சென்னையில் இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிரிட்டிஷ் பார்லமன்றத்தில் உள்ள அயர்லாந்து உறுப்பினர். அதே வந்துட்டு ஸ்காட்லாந்து வியாபாரி யார்? வெட்டாபன். அதில் தான் காதாமணி முகவரியை வாசிச்சிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஆங்கிலேயர் யார் அப்படின்னா ஜார்ஜ் யூல். ஆங்கிலேயருக்கு தான் வந்துட்டு ஓகே. அந்த வியாபாரி இருக்கும்போது தான் வித்தியாசமாக பண்ணுறோன்னு நினச்சிருக்காங்க ஓகேவா. இந்த மாதிரி காங்கிரஸ் குழு அமைச்சது, அப்புறம் அந்த முகவரியை வாசிச்சது. ஆங்கிலேயர் இருக்கப்போ கிடையாது, சாரி மாற்றி சொல்லிட்டேன். அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி. பால் கொடுக்கல அப்படின்னா அந்த சுருன்னு கோவம் வந்துடும் பூனைக்கு. அப்படி இல்லைன்னா வேப்பலை அடிப்பாங்களா, இல்லை வேணாம் பாலே வச்சுப்பாங்க. பாலில் கொடுக்கலன்னா சுருன்னு கோவம் வந்துடும் பூனைக்கு. பூனா இங்கே வந்துட்டு 1995 பால். 1996 ரகுமதுல்லா சஹானி. நல்லா பீச்சில் போயிட்டு சாணி மாதிரி உட்காந்திங்கன்னா கொலு கொலுன்னு ஆயிடுவாங்க. அப்படி அங்கே போய் வந்தே மாதிரிலாம் பாடல் பாடுறாங்க. 1997 வந்துட்டு சங்கரன் நாயர். இப்போ போய் சங்கரன்னா யார்? சிவன். அவங்க வந்துட்டு பீக்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அமரவே மாட்டாங்க, நின்றுட்டே இருப்பாங்க. 1998 பூவா கொடுப்பாங்க. யாருன்னா வந்துட்டு எங்கள் அம்மாச்சி பேர் சந்திரா, எங்கள் மாமா பேர் வந்துட்டு ரமேஷ். சந்திரா வந்துட்டு ரமேஷ்க்கு பூவா கொடுக்குறப்ப அது வந்துட்டு ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவாங்க ஓகேவா. சாரி, ஆனந்தமாக இருக்கும். பூவா சாப்பிட்றது யார் அப்படின்னா ஆனந்த மோகன் போஸ், சென்னை ஓகேவா. மோகன் சார் இருக்கால, இப்போ மைக் மோகன், அவங்க வந்துட்டு ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க பூவா சாப்பிட்றப்ப. சென்னையில் இருந்து உட்காந்துட்டு பூவா சாப்பிடுவார். அடுத்து வந்துட்டு சந்திராவோட பையன் தான், பேபி தான் வந்துட்டு ரமேஷ். அவங்க வந்துட்டு லக்னோ சரியா, ரொம்ப லக்கி. சந்திராவுக்கு வந்துட்டு பையனாக பிறந்திருக்காங்க ரமேஷ். அடுத்தது டாப் சந்திரன் வந்துட்டு சந்திர வர்க்கத்தை சேர்ந்தவங்கலாம் வந்துட்டு டாப்பில் தான் இருப்பாங்க. அந்த 2 முட்டையும் சந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அதை லாக் பண்ணி வச்சுட்டாங்க சந்திரன். அதில் நமக்கு ஒரே ஒரு சந்திரன் மட்டும் தான் தெரியுது. 1901 வந்துட்டு தீன்சா வச்சா கல்கத்தா. 1901 தீன்சா வச்சா கல்கத்தா. தீனியவே வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கொழுன்னு ஆயிடுவோம், ப்ளஸ் சேட் ஆயிடுவோம், என்னடா இப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு. 1902 வந்துட்டு சுரேந்திரநாத் பானர்ஜி அகமதாபாத். சுரேந்திரநாத் பானர்ஜிக்கு வந்துட்டு சன்னு தான் வந்துட்டு. சன்னுக்கெலாம் எப்படி எப்போவுமே சுருன்னு கோவம் வரும். கோவம் வந்தால் எப்படி அவங்க அகத்துக்குள்ளே வச்சுப்பாங்க, ஆனால் வெளில காமிக்க மாட்டாங்க. சும்மா இருந்தோன்னா லாலா லாலான்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருப்பாங்க சென்னையில் இருக்கவங்களாம். இதுவும் மோகன் தான். ஏற்கனவே வந்துட்டு சென்னைக்கு ஒரு மோகன் பார்த்தோம்ல, ஆனந்த மோகன் போஸ் சரியா. பூவா சாப்பிட்றப்ப போஸ் கொடுத்துட்டே மோகன் பூவா சாப்பிட்றாரு சென்னையில். இதுவே சும்மா இருக்கும்போது லாலா லாலான்னு சொல்லிட்டு மோகன் வந்துட்டு சென்னையில் ஆடிட்டுருக்காரு. இது லால் மோகன் கோஸ் ஓகேவா. அடுத்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.